ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அருமையான ஒரு ஆம்பூர் பிரியாணி தான் செய்ய போகிறோம். ஆம்பூர் சிக்கன் பிரியாணி ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களே இதே மாதிரி செய்யுங்க. ரொம்ப அருமையான டேஸ்டெல்லாம் சாப்பிட்டாங்க. இது வந்து சீரக சம்பா அரிசி வச்சு நான் வந்து செஞ்சுருக்கிறேன். இது எப்படி செய்யுது அப்படின்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே பார்த்துக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்களா தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். அப்படியே லைக் பண்ணுங்கள். ஆம்பூர் பிரியாணி செய்யறதுக்கு நான் வந்து 1 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுக்கிறேன். சிக்கன் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். வெந்துச்சுன்னா சின்னதாக போயிடும். இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு 3 பிரியாணி இலை, இந்த சைஸ் 2 பட்டை, இதளவுக்கு 2 பட்டை, ஒரு 6 ஏலக்காய், ஒரு 3 மராட்டி மொக்கு, கொஞ்சமாக அந்த அன்னாசி பூ இருக்கும் பாருங்க, அந்த 3 இதழ், அப்புறம் கொஞ்சமாக ஜாதி பத்திரி. இதுதான் தாளிக்கிறதுக்கு வேணும். அரைக்கிறதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு வந்து இந்த சைஸ் பட்டை, இந்த மாதிரி நீளமாக இருக்கும் பாருங்கள், இந்த சைஸ் பட்டையை வந்து ஒரு 4 பட்டையை நான் உடச்சி வச்சுருக்கிறேன். ஒரே ஒரு அன்னாசி பூவு, ஒரு 6 கிராம்பு, ஒரு 6 ஏழு ஏலக்காய், இது மட்டும்தான் நம்ம அரைக்கணும். அப்புறம் தாளிக்கிறதுக்கு ஒரு 200 கிராம் பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கிறேன். அப்புறம் மிளகாய் வந்து கொஞ்சமாக சுடுதண்ணியில் ஒரு 1/2 மணி நேரமாக நான் ஊற வச்சிட்டேன். ஃபஸ்ட்டு இது ஊற வச்சுட்டு தான் நான் வெங்காயமெல்லாம் கட் பண்ணேன். ஒரு 3-4 வரமிளகா, கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய் வந்து கலருக்காக வந்து ஒரு 4 போட்டிருக்கிறேன். இதை வந்து நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இப்போ நம்ம இது வந்து எப்படி செய்யுது அப்படின்ட்டு பார்க்கலாம். இது கூட நான் வந்து ஒரு 400 கிராம் தக்காளி எடுத்து வச்சுக்கிறேன். இந்த தக்காளி வந்து நம்ம வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளார நம்ம தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுக்குவோம். இப்போ நான் வந்து ஒரு பாத்திரம் வச்சுருக்கிறேன் அடுப்பில். இதில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து ஒரு 200 கிராம் எண்ணெய், 200 மில்லி எண்ணெய் வேணும். நான் வந்து ஒரு 100 கிராம் வந்து ரீஃபண்ட் ஆயில், இதோட 100 மில்லி வந்து கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம். சிக்கன்லேயே எண்ணெய் வரும், பார்த்து ஊற்றிக்கணும். இப்போ இது வந்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம அதை எடுத்து வச்சுருக்கிறோம் பாருங்கள். இந்த எடுத்து வச்சுக்கிற இந்த பிரியாணி இலை, கிராம்பு, பட்டை, ஏலக்காய், இந்த அன்னாசி பூ, ஜாதி பத்திரி, இதை போட்டு தாளிக்கணும். இதுக்கு ஒரு 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு, இது வந்து தனித்தனியாக நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து இதை போட்டுக்கலாம். இது வந்து பட்டை ஏலக்காய்லாம் போட்டோடனே இந்த கட் பண்ணி வச்சுக்கிற பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம். நம்ம பிரியாணி நிறையா விதத்தில் நிறைய மெத்தடில் நிறைய பேர் செய்வாங்க. இந்த பிரியாணி ரொம்ப நல்லா இருக்குது. வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனாக வரணும், அது வரைக்கும் வதக்கணும். இது கொஞ்சம் பாதி வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். அந்த சின்ன வெங்காயத்தையும் நம்ம போட்டுக்கலாம். இது கூடவே நான் வந்து கொஞ்சமாக மட்டன் கொழுப்பு கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இதையும் போட்டுக்கலாம். பிரியாணிக்கு இது போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கேட்டால் அவங்க கொடுப்பாங்க. சிக்கன் வாங்கினாலுமே மட்டன் கொழுப்பு கொஞ்சம் கொடுங்க பிரியாணிக்குன்னு சொன்னாலே அவங்க கொடுத்துருவாங்க. இதே வந்து இந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிடுவோம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த சின்ன வெங்காயம் அரைச்சி இருக்கிறோம்ல, இதையும் நம்ம போட்டுக்கலாம். வெங்காயமும் இப்போ நல்லா வதங்கணும். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம வந்து இந்த இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இஞ்சி தனியாக பூண்டு தனியாக நீங்கள் அரைச்சி வைங்க, அதுதான் நல்லாயிருக்கும். இப்போ 100 கிராம் பூண்டு, நல்லா ஒரு 20 செகண்ட் நல்லா வதக்கிட்டு அப்புறம் நம்ம பூண்டு போட்டுக்கலாம்.
சாரி பூண்டு போட்டேன், இஞ்சி போட்டுக்கலாம். இஞ்சியும் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். இப்போ வெட்டி வச்சுக்கிறோம் 400 கிராம் தக்காளி. தக்காளி வதங்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம், சீக்கிரமாக வதங்கும். தக்காளி வதங்கிறதுக்கு மட்டும்தான் போடுறோம், மறுபடியும் நம்ம பிரியாணிக்கு போடணும். தக்காளி நல்லா வதங்கட்டும். இந்த அளவுக்கு தக்காளி வந்து நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்க. இப்போ நம்ம வந்து அடுத்து தயிர் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். தயிர் வந்து ஒரு 150 மில்லி எடுத்து வச்சுக்கலாம். இதை ஊற்றிக்கலாம். இது கூட ஒரு 5 பச்சை மிளகா, ஒரு அரை கை புதினா, ஒரு கை கொத்தமல்லி இது போட்டிருக்கிறேன், எடுத்து வச்சுக்கிறேன். இதையும் போட்டுக்கலாம். இப்படி தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி செய்யும்போது தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது. வந்து நல்லா கட்டி விடுங்க. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து அரிசி ஊற வச்சுக்கணும். அரிசி முன்னாடியே ஊற வச்சிங்கனாக்கா குழஞ்சிரும். அதனால் இப்போ தான் நான் அரிசி ஊற வச்சு அந்த அரிசி இருக்கட்டும். நல்லா தக்காளியில் அப்படி கொஞ்சம் முழுசாக வந்து அப்படி நசுக்கி விடுங்க. அந்த அரிசி இது பாருங்க. இப்போ தான் நான் வந்து அரிசியை நான் வந்து ஊற வைக்க போகிறேன். இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு முக்கால்வாசி இந்த வேலையை முடிச்சதுக்கப்புறம் அரிசி ஊற வச்சா கரெக்டாக இருக்கும், குலையாது. ஒரு 20 நிமிஷம் ஊறினா போதும். இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து சிக்கன் போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம மிளகா அரைச்சி வச்சுக்கிறோம் பாருங்க, இதை போட்டுக்கலாம். நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இந்த ஆம்பூர் பிரியாணிக்கு இந்த மிளகா அரைச்சி ஊற்றுறது தான் ஹைலைட்டு. இதை மிஸ் பண்ணாமல் சுடுதண்ணியில் ஒரு கொஞ்ச நேரம் ஊற வச்சிங்கனாக்கா நல்லா ஊறிடும். அந்த தண்ணியோடையே போட்டு அரைச்சிடலாம். நல்லா கலக்கி விடுங்க. அடுத்தது நம்ம இந்த இது வச்சுக்கோங்க, பொடி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இந்த பொடியை நம்ம இதில் போட்டுக்கலாம். எல்லாமே போட்டுக்கோங்க. நான் கரெக்டாக தான் எடுத்துருக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து சிக்கன் போட்டுக்கலாம். கழுவி வச்சுக்கிற சிக்கன் போட்டு ரொம்ப நேரம் வந்து விரட்டிகிட்டே இருக்காதீங்க. ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேணும் போதும். மீதி நம்ம அரிசி போடும்போது அதோடு சேர்ந்து வெந்துடும். சிக்கன் நம்ம மூடி வச்சாரு. குட்டி மண் தட்டிடு. அந்த தட்டு நல்லா மூடி வச்சுக்கலாம். சோறு மட்டும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா தண்ணி விட்டு வந்து கலர் வந்து மாறிடுச்சு சிக்கனு. இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னும் நான் வந்து சீரக சம்பா பழைய அரிசி 1க்கு 2 தண்ணி ஊற்றணும். நான் வந்து 4.5 கிளாஸ் இருக்குது. எனக்கு 4.5 கிளாஸ் தான் 1 கிலோ வருது. நான் வந்து 9 கிளாஸ் தண்ணியை சூடு பண்ணி வச்சுருக்கிறேன். அதை ஊற்றிடுவோம். இந்த சில்வர் குண்டால வழுக்குது. இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அரிசி போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு தக்காளி வதங்கிறதுக்கு போட்டிருக்கிறோம். இப்போ இந்த சிக்கனுக்கு மட்டும் போட்டுருக்கோம். இப்போ நம்ம வந்து அரிசி ஊற வச்சுக்கிறோம். ஒரு 15 நிமிஷம் ஆச்சு அரிசி ஊற வச்சு. இப்போ அரிசி தண்ணி வடிகட்டிட்டு நம்ம அரிசி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அரிசி போட்டேன். சாரி, தண்ணி கொதிக்கிறது, அரிசி போடுறேன். இன்றைக்கி என்னமோ உளறிட்டே இருக்கேன் பிரியாணி செய்யறதுக்கு. எல்லா அரிசியும் போட்டுருலாம்.
இந்தளவுக்கு தண்ணி சுண்டுனதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பு கம்மி பண்ணிவிட்டு தம் வச்சுக்கோங்க, சரியாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு ஒரு தடவை மட்டும் இடையில கிளறி விடுங்க. அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நல்லா தம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், மெதுவாக கிளறி விடுங்க. சிக்கனும் வெந்திருக்கும். இப்போ சாப்பாடு வெந்துச்சான்னு பார்க்கலாம். நல்லாவே வெந்துருச்சு. நம்ம அப்படியே வச்சு மூடி வச்சாலுமே வெந்துடும். இங்கே சிக்கன்லாம் அப்படியே முழுசாகவே இருக்குது பாருங்க. சிக்கனுமே வெந்துடும். இது எப்படி வெந்துருச்சுன்னு கண்டுபிடிக்குது அப்படின்னா, இந்த பிக்னஸாக இருந்தாங்கனாக்கா இப்படி நசுக்கி பாருங்கள். சிக்கன் வெந்துருச்சா இல்லைன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது நமக்கு தெரியலையே அப்படின்னு நினச்சிங்கனாக்கா, இந்த மாதிரி நூல் நூலாக வரும். தெரியுதா? நூல் நூலாக தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி சுடுது, என்னால் பார்க்க முடியல. இந்த மாதிரி நூல் நூலாக வரும். இப்படி இருந்தாலே சிக்கன் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இங்கே பாருங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம சாப்பிட வேண்டியதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான ஒரு ஆம்பூர் சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணிட்டோம். இது செம டேஸ்ட்டாக இருக்குது. இதை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையான ஒரு பிரியாணி இது. பிரியாணியில் எத்தனையோ வகை இருக்குது. நம்மளும் எத்தனையோ வெரைட்டியில் நம்ம செஞ்சுருப்போம். ஆனால் இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுக்கு வந்து நான் வந்து ஒரு தயிர் சட்னி வச்சுருக்கிறேன், ஒரு சில்லி வச்சுருக்கிறேன். இன்றைக்கி இதுதான் நம்ம வீட்டு லஞ்சு. இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப சூப்பரான பிரியாணி. மிஸ் பண்ணாமல் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.